இப்போ இந்த கறி கூட நான் மசாலா பொருளாக சேர்க்க போகிறேன். ஏன்னா பெப்பர் சிக்கன்னால பெப்பர் நிறையா சேர்த்துக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு கறி சதையிலேயே நல்லா மசாலா ஊறும். இந்த கவுச்சி வாசனை போகிறதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கிறப்ப போடுவாங்க. நீங்கள் இதிலே போட்டிங்கன்னா நல்லா கறி வந்து பஞ்சு மாதிரி வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் வதக்கி போகிறதோட கறியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி இந்த மாதிரி போடுறப்ப கறி சீக்கிரமாக வெந்துடும். வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சோம்பு ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற பண்ணி ஏன்னா நல்லா சாரணும். இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம வதக்கி போகிறதோட கறியில் போட்டு பிசைகிறப்ப வாசனையும் நல்லா வரும். கறி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா பெப்பர் சிக்கனுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வராங்க ஒன்றோட ஒன்று. அந்த டைமில் தான் நம்ம கறியை போடணும். இப்படி வதங்கி வந்துருக்கு பாருங்கள். அந்த டைமில் தான் நம்ம மசாலா போட்டு கலரி வச்சுக்கோங்க. அந்த கறியை போட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட நம்ம கலரி வச்சோடனே அந்த சிக்கனையும் போட்டு இந்த வெங்காயத்தை வறுவலோட நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ அது வேகத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் கறி நல்லா வேக போட்டுருந்தோம். வெந்துச்சான்னு பார்க்க போகிறோம். எடுத்து பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க. பெப்பர் சிக்கன் நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள். நல்லா எலும்பெல்லாம் தனியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? எலும்பு இந்த மாதிரி தனியாக கறியில் வந்தாவே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் நம்ம பெப்பர் சிக்கனை நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள். ஆஹா நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்கள் சாப்பாடு வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா?